நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய சாத்தான்குளம் இரட்டை கொலை வழக்கில் தீர்ப்பு வெளியாகியிருக்கிறது. தீர்ப்பில் அனைவரும் குற்றவாளிகள் என நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் உள்ளிட்ட 9 காவலர்களும் குற்றவாளிகள் என தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். சாத்தான்குளம் இரட்டை கொலை வழக்கில் அனைவரும் குற்றவாளிகள் என நீதிமன்றம் தீர்ப்பு தெரிவித்திருக்கிறது. அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். வழக்கில் சிபிஐ தரப்பு முன்வைத்த குற்றச்சாட்டுகள் உண்மை என்பதும் நிரூபணம் ஆகியிருக்கிறது. நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய சாத்தான்குளம் இரட்டை கொலை வழக்கில் தீர்ப்பு வெளியாகியிருக்கிறது. தீர்ப்பில் அனைவரும் குற்றவாளிகள் என தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செல்வராஜ் வழங்க கேட்கலாம். வணக்கம் செல்வராஜ். தீர்ப்பில் தற்போது அனைவரும் குற்றவாளிகள் என உத்தரவு வெளியாகியிருக்கிறது. தொடர்பான விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக மாலதி, நாடு முழுவதும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் உள்ள காவல் நிலையத்தில் வைத்து தந்தை மகன் ஆகிய 2 பேரையும் காவல்துறையினர் தாக்கியதில் படுகொலை செய்யப்பட்டதாக அப்போது மிகப்பெரிய ஒரு அதிர்வலை என்பது ஏற்பட்டது. தந்தை ஜெயராஜ் மற்றும் மகன் பென்னிக்ஸ் ஆகிய 2 பேரும் விசாரணை என்ற பெயரில் இருந்தால் கோவிட் காலங்களில், கொரோனா காலங்களில் தனது செல்போன் கடைகளை திறந்து வைத்ததாக கூறி காவல்துறை விசாரணை என்ற பெயரில் தந்தை மற்றும் மகனை காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று மிக கடுமையாக தாக்கியதில் அவர்கள் 2 பேரும் கோவில்பட்டியில் உள்ள கிளை சிறையில் அவர்கள் அடைக்கப்பட்ட போது அடுத்து சில நிமிடத்திலேயே அவர்கள் உயிரிழந்தார்கள். இந்த சம்பவம் என்பது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இந்த வழக்கு என்பது சிபிஐ தரப்பிடம் ஒப்படைக்கப்பட்டு இந்த சிபிஐ தரப்பு நீதிமன்றமான மதுரையில் நடைபெற்று வந்தது. இந்த வழக்கில் தற்போது முக்கியமான ஒரு தகவலை நீதிபதி முத்துக்குமரன் என்பது தெரிவித்துள்ளார். உயிரிழந்த தந்தை ஜெயராஜ் மற்றும் மகன் பென்னிக்ஸ் ஆகிய 2 பேரும் இது போடப்பட்ட வழக்குகள் பொய் வழக்குகள் என்றும் விசாரணை தெரிய வந்துள்ளது. காயமடைந்த தந்தை மற்றும் மகன் ஆகிய 2 பேரும் அணிந்திருந்த ஆடைகளையும் அந்த வழக்கில் முக்கிய வாய்ந்ததாகவும் அந்த இரத்தக்கரை படிந்த ஆடைகளை உறவினரிடம் கொடுத்து குப்பை தொட்டி போட சொல்லி உள்ளதாகவும் சம்பந்தப்பட்ட காவல்துறையினர் அந்த ஆடைகளை கைப்பற்றி வழக்கு விசாரணையை உட்படுத்தவில்லை எனவும் கூறப்படுகிறது. இந்த வழக்கில் சிபிஐ தரப்பில் முன்வைத்த குற்றச்சாட்டுகள் உண்மை என்பதை இந்த நீதிமன்றம் உறுதி செய்கிறது எனவும் அவர் தெரிவித்தார். இந்த வழக்கில் அனைத்து தடைகளையும் குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் அளித்துள்ள இந்த வழக்கிற்கு இடையே அனைத்து தரப்பு விசாரணைகளையும் பார்க்கும்போது சம்பந்தப்பட்ட குற்றம் சாட்டப்பட்ட அனைவருமே குற்றவாளிகள் என நீதிமன்றம் அந்த தீர்ப்பை வழங்கியுள்ளது. அந்த 9 பேரின் உடல்நிலை குறித்தும் அவர்களின் விவரங்கள் குறித்தும் அவர்கள் ஊதியங்கள் குறித்தும் மத்திய மாநில அரசுகள் அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வருகின்ற 30ஆம் தேதி இந்த வழக்கு என்பது அந்த தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த வழக்கில் உள்ள அந்த 9 பேரும் குற்றவாளிகள் தான் என சிபிஐ நீதிமன்றம் சற்று முன் அந்த தீர்ப்பில் வழங்கியுள்ளது. இதற்கு பிறகு அவர்களுக்கான தண்டனை விவரங்கள் தொடர்பாக வருகின்ற 30ஆம் தேதிக்கு அந்த ஒத்திவைக்கப்பட்டுள்ள வழக்கு தொடர்பாக இந்த வழக்கு நாடு முழுவதும் பரபரப்பாக பேசப்பட்ட வழக்குக்கு அந்த ஒரு முடிவு என்பது தற்போது வந்துள்ளது. இது தொடர்பாக நீதிபதி செல்வராஜ், நீங்க தொடர்ந்து இணைப்பில் இருக்கலாம். வழக்கு தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்மோட செய்தியாளர் சல்மான் இணைகிறார். வணக்கம் சல்மான். தற்போது சாத்தான்குளம் இரட்டை கொலை வழக்கு சம்பவம் தொடர்பாக அனைவரும் குற்றவாளிகள் என தீர்ப்பு வெளியாகியிருக்கிறது. வழக்கு தொடர்பான முழுமையான விவரம். கடந்த 2020ஆம் ஆண்டு ஜூன் 19ஆம் தேதி அன்று தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் வணிகர்களாக இருந்து வந்த ஜெயராஜ் மற்றும் அவரது மகன் பென்னிக்ஸ் ஆகிய 2 பேரையும் சாத்தான்குளம் காவல்துறையினர் கொரோனா விதிமுறைகளை மீறியதாக கூறி விசாரணைக்காக அழைத்து சென்ற போது அவர்களை கடுமையாக தாக்கியிருக்கிறார்கள். இதனை அடுத்தாக அவர்கள் கோவில்பட்டி கிளை சிறையில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் 2023ஆம் தேதி அன்று அவர்கள் 2 பேருமே அடுத்தடுத்து சிறிது நேரத்திலேயே உயிரிழந்தார்கள். இது தொடர்பான வழக்கு பதிவு செய்யப்பட்டு முதலில் சந்தேக மரணம் என்ற அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு பின்னர் கொலை வழக்காக மாற்றப்பட்டது. இதனை அடுத்தாக இந்த வழக்கு முழுவதிலும் சிபிசிஐடிக்கு மாற்றி பின்னர் அதுவும் சிபிஐக்கு முழுவதுமாக மாற்றப்பட்டது. இதனை அடுத்தாக சிபிஐ அதிகாரிகள் அனைத்து தரப்பினரிடமும், குறிப்பாக சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் பணிபுரிந்த ஆய்வாளர் ஸ்ரீதர் உள்ளிட்ட 9 பேரிடமும், அதே போன்று அந்த நேரத்தில் பணிபுரிந்த மேஜிஸ்ட்ரேட் நேரடியாக பாரதிதாசன் அவர்கள்
அதே போன்று அந்த பெண் காவலராக இருக்கிற பியூலா உள்ளிட்டோரிடமும் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டது. அதனை அடுத்தாக ஜெயராஜ் பென்னிக்ஸ் குடும்பத்தினர் மற்றும் அவர்களது உறவினர்கள், நண்பர்கள் என அனைத்து தரப்பினரிடமும் சிபிஐ விசாரணை நடத்தினார்கள். இந்த வழக்கானது கடந்த 6 ஆண்டுகளாக மதுரை மாவட்ட 1வது கூடுதல் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஆய்வாளர் ஸ்ரீதர், அதே போன்று எஸ் ஐ பாலகிருஷ்ணன் உள்ளிட்ட 9 பேருமே மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார்கள். இந்த நிலையில்தான் இந்த வழக்கு இன்று தீர்ப்பு அளிக்கப்படும் என மதுரை மாவட்ட 1வது கூடுதல் நீதிமன்ற நீதிபதி முத்துக்குமரன் அறிவித்திருந்தார். இந்த நிலையில் சரியாக 4 மணிக்கு 9 பேரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார்கள். அப்போது நீதிபதி முத்துக்குமரன் அவர்கள் 1 மணி நேரத்திற்கு மேலாக அந்த ஏற்கனவே இந்த சம்பவம் நடைபெற்றது தொடர்பான முழு விவரங்களையும் இரு தரப்பினருக்குமே வாசித்து காண்பித்தார். அப்போது அந்த சம்பவம் நடைபெற்ற பொழுது முழுமையாக காவல்துறையினர் தாக்கியதில்தான் இருவருக்கும் காயம் ஏற்பட்டுள்ளது என்பது ஊர்ஜிதம் ஆகியிருப்பதாகவும், அதே போன்று அந்த தொற்று நோய் காரணமாக அவர்கள் உயிரிழக்கவில்லை, கம்பி போன்ற ஆயுதங்களால் தாக்கியதாலே அவர்களுக்கு இறப்பு நடந்துள்ளதாக பிரேத பரிசோதனை தெரிய வந்துள்ளது எனவும் கூட அந்த நீதிபதிகள் அந்த வாசித்த போது குறிப்பிட்டிருந்தார்கள். இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட முதல் எதிரி எங்களை அடிக்க சொல்லி கூறினார். 8வது எதிரி எங்களை அடிப்பதை யாரும் வருகிறார்கள் என கண்காணிக்க காவல் நிலையத்தில் விழுந்து கண்காணிக்க சொன்னார் என தொடர்ந்து அந்த வழக்கினுடைய முக்கிய சாரகம்சங்களை நீதிபதி அவர்கள் வாசித்தார்கள். அதே போன்று இந்த சம்பவத்தை பொறுத்த மட்டிலும் கொலைதான் என தடயவியல் ஆய்வையும் உறுதி செய்துள்ளது எனவும் கூட வாசித்தார்கள். இந்த நிலையில் குற்றம் சாட்டப்பட்ட அனைவரையும் குற்றவாளிகள் என தெரிய வந்திருக்கிறது. இந்த நிலையில்தான் 9 பேருடைய உடல்நிலை மற்றும் அவர்களுடைய விவரங்கள், அதே போன்று அவர்கள் பெற்ற ஊதியங்கள் உள்ளிட்டவைகள் குறித்து மத்திய மாநில அரசுகள் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் எனவும், அதே போன்று தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் இவர்கள் குறித்தான முழு விவரங்களையும் கேட்டறிந்து அந்த வரும் 30ஆம் தேதி அந்த அறிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டிருக்கிறார்கள். தற்பொழுது அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் அனைவரும் குற்றவாளிகள் என அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் 30ஆம் தேதி அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட பின்பாக அந்த தண்டனை விவரங்கள் வெளியாவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. சல்மான், தற்போது இந்த இரட்டை கொலை வழக்குல பிரேத பரிசோதனை மூலமா தான் அடித்து கொலை செய்யப்பட்டு உறுதி செய்யப்பட்டதா இப்போ தீர்ப்பு மூலமா தெரிய வந்திருக்கு. இந்த பிரேத பரிசோதனையின் அடிப்படையில என்னென்ன தகவல்கள் வெளியாகிருக்கு? நிச்சயமாகவே ஏற்கனவே ஒரு பிரேத பரிசோதனை நடைபெற்ற போது அவர்கள் இயல்பாக எப்போதும் போல அவர்கள் சிறைக்கு வரும்பொழுதே ஒரு மருத்துவ பரிசோதனை நடத்தப்பட்டது. அப்பொழுது அவர்களுக்கான பெரிய அளவுக்கான காயம் அல்ல என குறிப்பிட்டிருந்தது. இந்த நிலையில்தான் அந்த நேரத்தில் அவர்கள் சிறைக்கு செல்லும் போது அந்த இருவரையும் மருத்துவ பரிசோதனை சென்ற மருத்துவர்கள் கூட விசாரணை வலயத்திற்குள் கொண்டு வரப்பட்டார்கள். இந்த நிலையில்தான் இந்த தற்பொழுதே இந்த நீதிபதி அவர்கள் தீர்ப்பு நகலை முழுவதுமாக வாசித்த போது அந்த தீர்ப்பில் இது போன்ற பிரேத பரிசோதனையில் தான் கொலைதான் என தடயவியல் ஆய்வும் உறுதி செய்துள்ளது என அதனை குறிப்பிட்டிருக்கிறார். பல்வேறு இடங்களிலும் கடுமையான காயம் இருந்திருக்கிறது. குறிப்பாக கம்பு மற்றும் கம்பி போன்றவற்றால் தாக்குதல் செய்யப்பட்டிருக்கிறது எனவும் அந்த பிரேத பரிசோதனையில் தெரிய வந்திருக்கிறது. அதே போன்று காயமடைந்த தந்தை மற்றும் மகன் ஆகிய இருவரும் அணிந்திருந்த ஆடைகள் வழக்கின் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் அந்த இரத்தக்கரை படிந்த ஆடையை உறவினர்களிடம் கொடுத்து குப்பை தொட்டியில் போட காவல்துறையினர் கூறியிருக்கிறார்கள். ஆனால் அந்த ஆடையை கைப்பற்றி வழக்கு விசாரணைக்கு உட்படுத்தவில்லை எனவும் கூட குறிப்பிட்டிருந்தார்கள். இந்த வழக்கில் சிபிஐ தரப்பு முன்வைத்த குற்றச்சாட்டுகள் உண்மை என்பதை இந்த நீதிமன்றம் உறுதி செய்கிறது எனவும், இந்த வழக்கில் அனைத்து தடைகளையும் அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் அளித்துள்ளனர். அதேபோல் இந்த வழக்கினுடைய அனைத்து தரப்பு விசாரணைகளை பார்க்கும்போது சம்பந்தப்பட்ட குற்றம் சாட்டப்பட்ட அனைவரும் குற்றவாளிகள் என தெரிய வந்த நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது எனவும் கூட குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில ஏற்கனவே அந்த சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கை பொறுத்த மட்டிலும் அவர்களை கடுமையாக தாக்கியதாக நேரடியாக பார்த்த சாட்சிகளும் கூட குறிப்பிட்டிருந்தார்கள். இந்த வழக்கை பொறுத்த மட்டிலும் குற்றம் சாட்டப்பட்ட 8 நபர்களுமே நேரடியாக வழக்கறிஞர் மூலமாக ஆஜராகினாலும் கூட பிரதான குற்றவாளியாக A1 குற்றவாளி என்று சொல்லக்கூடிய ஆய்வாளர் ஸ்ரீதர் தானாகவே இந்த வழக்கை நடத்தினார். சில நேரங்களில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக தான் அப்ரூவராக மாறப்போவதாக கூறியிருந்தார். அப்பொழுது அவர் ஸ்ரீதர் அப்ரூவர் ஆவதற்கு சிபிஐ தரப்பில் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்த நிலையில்தான் இந்த வழக்கானது தற்போது இந்த தீர்ப்பு எட்டியிருக்கக்கூடிய ஒரு சூழலில் 9 பேருமே அந்த குற்றவாளிகளாக, இந்த வழக்கில் தொடர்புடையவர்கள், வழக்கில் கைது செய்யப்பட்டவர்கள் குற்றவாளிகளாக தெரிய வந்திருக்கிறதாக தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான்
அவர்கள் தற்போது என்ன மனநிலையில் இருக்கிறார்கள்? 9 பேரும் கைது செய்யப்பட்டு 5 ஆண்டுகளுக்கு மேலாகிறது. அவர்கள் சிறையில் தான் இருக்கிறார்கள். இவர்கள் தற்போது எந்த மனநிலையில் இருக்கிறார்கள்? இவர்கள் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பாக பெற்ற ஊதியம் என்ன என்பது குறித்தான விவரங்களை கேட்டிருக்கிறார்கள். எதற்கென்றால் அதற்கான அபராத தொகை விதிக்கும் போது அவர்களால் செலுத்த முடியுமா என்பது குறித்தான அந்த அறிக்கையை மத்திய மாநில அரசுகள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என நீதிபதி அவர்கள் இந்த தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே வரும் 30ஆம் தேதி அந்த முழு விவரங்கள் அந்த இவர்கள் 9 பேருடைய குற்றம் சாட்டப்பட்ட 9 பேருடைய விவரங்கள் அறிக்கைகள் தாக்கல் செய்யப்பட்ட பின்பாக தான் அவர்களுக்கான தண்டனை வழங்குவதற்கான அந்த தண்டனை விவரங்கள் முழுமையாக வெளியாகும். சாத்தான்குளம் இரட்டை கொலை வழக்கில் தற்போது தீர்ப்பு வெளியாகியிருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி சல்மான் மற்றும் செல்வராஜ்.